அத்திட்டு போடும். இதோ என் மனைவியாகிய பொன்னிருவிடத்துல ஆமாங்க உன் கணவனாகிய கண்ணன் வந்திருக்கிற அறிக்கை செய். பாருங்களே பாத்துட்டு வரட்டுமா? உடனே சொல்றேன். மன்னன் உங்க ராணி அம்மாவை பாக்கணுமா? அப்படியா? ஆமா. நான் என்னன்னு போய் சொல்லட்டும். பின்னாடி பாரு. வணக்கம்மா. வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தரஸ்தாதி. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. வந்ததை மட்டும் கேளுங்க. இது என் ஆளு. என் மனைவியாகிய பொன்னிருவிடத்துல உன் கணவனாகிய கண்ணன் வந்திருக்கிற அறிக்கை செய். அப்படியா? அப்படியே அகத்து சுவாமி. அந்த சந்தோஷமான விஷயத்தை சந்தோஷமா போய் சொல்லு போ. ராணியம்மா, தாயே ராணியம்மா, இதோ அந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜா உங்க புருஷனா உங்களை பார்க்க வந்திருக்கிறாருமா. உன்னை வாக்க வந்தோம். கேட்கிறா போல கேள்வி. பார்க்க வந்தோம். ஆமா ஆமா. அடியே நான் முன்னவே சொன்ன சொல்லி புரியாத முன்னவே சொன்ன சொல்ல முடியாது இருக்கு பேர் கேட்டா இல்லம்மா ஏன்னு சொன்னேன். என் கண்ணு முன்ன நின்ன கத்திக்க ரேக்கிறவன் எந்த முன்னு நீச்சிக்கரையா இருக்கு மான மதிய வேண்டி அவன் கல்யாணம் பண்ண பாத்தி அடி இல்ல பாத்தியா ஏன்னு சொன்னேன். ஏன் வாடகை இல்ல எனக்கு வேலை இருக்குதுங்க. ஓ நீ அந்த வேற புரோகிராம் வேறயா? ஜாக்கிரதை என்னமா இவரு கூட சொல்லட்டா உங்க கூட சொல்லட்டா? அவர்கிட்டயே சொல்லு. ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்க சொன்னாங்க. சபாஸ். என்ன யாருனே தெரியல. யாருனே தெரியலங்கட்டாருங்க. ஐயோ 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 போச்சிடா. கால வச்சு மேய்ச்சி போட்டியா? யாருனே தெரியாது என்ன விஷயம் எதுக்காக வந்தேன்னு கேக்குறாரு. ஆளு பாரு தூணாட்டு வச்சிருக்கான். அவன் எனக்கு கனவு இல்ல. ஆமா நான் அவனுக்கு மனைவி இல்ல. ஆமாங்க அப்படியே சொன்னாங்க. பாரு உள்ள இருந்து ஆமாடா புண்டைய நக்கிக்கிறான். யாரடா உன்னை சொன்னால யாரு? அடே சாமி எத்தோடு குளு நல்லா பேரிச்சு பண்ண பார்த்து போலாடுறது இரும்பு சத்துக்கு. சாப்பிட்றாப்பா. ஜாதி குல கட்டவன்னு உங்க மகாராணி என்ன இழிவா பேசுது. நான் சரியான குலத்தோன் அப்படின்னு சொல்றேன். உங்க மகாராணி சரி கொடுத்து கேட்க நீங்க விளக்கமா சொல்லுங்க, நான் ஒழுக்கமா போய் சொல்லிடுறேன். ஒவ்வொன்று அப்படியே சொல்லணும். இல்லையா அடிக்கிற அடியில கோண கோணையா மூத்திர விட்டுருவா. அப்படியே
சரி. நான் அதிர்முத்திரையில அச்சாரி வைத்தவல்ல, நான் சரியான சத்திரியை. சொல்லு ராணியம்மா. என்னடி ராப்பிட்டுக்காட்டு ஓடுறீங்க? சொன்னது கேட்டுட்டானல்ல. என்னடி என்ன நீங்க சாதி கூட தெரியாதவ என் புருஷன் தெரியாதுன்னு சொன்னீங்களே, தான் ஈன ஜாதின்னு. அவங்க எப்படிப்பட்ட குலத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? சரியான சந்திர குலத்திலே உதித்தவனா. அவருடைய அம்மா குந்தமாதேவி, தாயா அம்மா தந்தை ஆகிய சூரிய பகவானா. இவன் சொல்றது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது? வட்டி மீட்டுப்பா. அம்மாடி எப்படிம்மா? இவன் என்ன இவன் எப்படி தெரியுமா எனக்கு? எப்படிம்மா? ஏன் போட்டுக்காரர் உனக்கு தூக்கம் வருதா? கவிஞனே போல வந்து கதைகள பேச வந்த அம்மாடி, கவிஞனே போல வந்து கதைகள பேச வந்த யாரு இவரா? சரி. ஆவியே பால் கருத்ததில் முகம் பார்த்தா முகத்தின் விலகிடுமா தோழி மாறு. ராணியம்மா, தேவிய பால காட்சி பெறையிட்டு தங்க வைத்து தைரில முகம் பார்த்தா முகத்தின் விலகிடுமா. சிலிப்பி வெண்ணியில் முகம் பார்த்தா முகத்தின் விலகிடுமா. தாயே ராணியம்மா, காய்த்து வெங்கல பாத்திரத்தில் வைத்து முகம் பார்த்த முகத்தின் விலகிடுங்க. தாயே, அதுபோல இன்னமும் குலகோத்திரம் அறியாம நான் போதையா நிச்சயதாம்பலம் தருவதில்லை. இந்த மானங்கட்டு இலைகுலத்தா ஈனசாதி என் தாயார் குந்தமாதேவி, தந்தையார் ஆண்டவர் 5 பேரின் தம்பிமார்கள். என் தந்தையார் சூரிய பகவான் சொல்றான் இந்த குலங்கட்டவன். இவன் பேசுறது எனக்கு எப்படி தெரியும்? எப்படி இருக்குமா? கவிஞன போல வந்து கதைகளும் பேச வந்தா மானங்கட்டவன் என்னிடம். அப்படின்னா ஒரு ராஜசபைக்கு நாளைக்கு போறதா இருந்தா ஒரு புலவன் ஒரு கவிஞன் பொய்யான வாசகத்தை கதைய கட்டுவானா நாளைக்கு ராஜசபைக்கு போறதுக்காக. அது போல இவை சரி என்கிட்ட கவி கட்டுறான். கவிஞனை போல வந்து கதைகளும் பேச வந்தா என்னிடம். ஆவியும் பால் கறந்து அப்படின்னா ஒரு பசுவோட பாலை கறந்து அதுல முகம் பார்த்தா தெரியும்? தெரியாதும்மா. தெரியாது. ஆமா. மேவிய பாலை காய்ச்சி பெறையிட்டு ஓரிரவு தயிர்ல தங்க வைத்து தயிர்ல முகமாத்தா தெரியுமா? தெரியாதும்மா. தெரியாது. ஆமா. மற்றா சிலிப்பி வெண்ணெய் எடுத்து நெய்யாக காய்த்து ஒரு வெங்கல பாத்திரத்தை வைத்த எப்படி தெரியும்? கண்ணாடி போல முகத்திலும் பளிச்சுன்னு தெரியும். ஆமா. அது போல என்ற 4 திக்குகள் சேவனையே வந்துட்டால் சரி இந்த மானகட்டம் எப்படி பாண்டவருக்கு இவன் அன்னை குந்தமாதேவி எப்படி இவருடைய தாயார், சூரிய பகவான் எப்படி இவருக்கு தந்தையாகணும் தெல்ல தெளிவான சொல்ல சொல்லி இந்த மானகட்ட கேடு கட்ட இழிவுறத்த ஈனசாதிய சரி. ஒரு நிமிஷம் தலைவா, அந்த அம்மா சொன்னது ஒரு விடாம சொல்லு வச்சுக்க உனக்கு எல்லாத்தையும் பிரிக்க போடுவோம். அப்படியே சொல்லு சுவாமி. நீ சொல்லு. இல்ல ஒரு பக்கம் காது கேட்கல. நீ சொன்னாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நான் சொல்லட்டும். நான் சொன்னப்ப நான் சொன்னா ஏத்துக்குவியா? ஒரு நிமிஷம் நெல்லு சொல்லுமா. எப்படி ஆவணி மாசம் பால் கறந்து ஆவணி மாசமா அப்புறம் நாசமா போனவனே அது கிடையாது. ஆவணியில் பால் ஆவணி மாசத்துக்குள்ள போறான். அதை மட்டும் அது ஒரு லைன் மட்டும் சொல்ல. நீ சொல்றது நாட்டி வெடிச்சு போயிடும்.
சுவாமி பாவிலே பால் கலந்து அதிலே அந்த பாலிலே முகம் பார்த்தா தெரியுமா? முகம் பார்த்தால் தெரியாது. அந்த பாலை நன்றாக சுண்ட காய்ச்சி அதுல பிறையானது இட்டு அந்த தயிரிலே முகம் பார்த்தால் முகம் தெரியுமா? தெரியாது. அந்த தயிரில மத்தானது இட்டு நன்றாக கரைந்து அதில் இருந்து வெண்ணெயானது எடுத்து ஒரு வெண்கல பாத்திரத்திலே வைத்து நன்றாக சூடு ஏற்றி அதுல முகம் பார்த்தா எப்படி கண்ணாடி போல் என்று தெளிவாக தெரியுமோ அது போன்று எல்லாம் தெளிவாக சொல்லணும்னு சொன்னாங்க. அம்மா ஒத்துக்குதாமா? நீங்க எப்படி குந்தமாதேவிக்கு மகன் ஆனீங்க? அந்த சூரிய பகவான் எப்படி உங்க அப்பா ஆனாரு? ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் உங்களுடைய தந்தைமார்கள் சொல்றீங்களே, எப்படி இது அப்படின்னு அப்படியே சொல்லிவிட்டோம். அப்படி சொல்லிவிட்டோம். சொல்லு எப்படி? கண்ணேறி அந்த ஒரு காலத்தில எங்க அம்மா குந்தமாதேவி அஞ்சு திருமையில அறியாத பருவத்துல தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிட வேலை செய்தார். அந்த பணிவிட வேலையை மெச்சித்து தூர்வாசர் 5 மந்திர உபதேசங்களை தந்தார். சரி யாரு? உங்க தாயாகிய குந்தமாதேவிக்கு. ஆமா. இந்த மந்திரம் பலதமாகுமோ பலதமாகாத எண்ணம் கொண்டு எங்க அம்மா ஒரு மந்திரத்தை எடுத்து குளக்கரையிலே உச்சரித்தார். யாரு? உங்க தாயாராகப்பட்டவங்க. ஆமா. சரிங்க. அப்போ சூரிய பகவானுக்கும் என் தாயாய் குந்தமாதேவிக்கும் 5 வயது பெண்ணை 16 வயது மங்கையாக்கி ஒரு சூரிய பகவானுக்கு என் தாய்க்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அப்படியா? இது ஊரு நகைக்குமோ நாடு நகைக்குமோ சரி என்று என் ஆகாத பாலன் என்ன என் ஆத்தில விட்டால் என் தாய். உங்களுடைய தாய்? ஆமா. சரிங்க. அது அலையோடு அலை மோதி அது அஸ்தினாபுரம் வந்து அடைந்தது. சரி ஏத்திரமில்லாத சகோதராட்டியும் எங்க அப்பா அதிலிருந்து ஆச்சாரியாரும் குளக்கரையில குளித்து கொண்டிருந்தார். சரி சுவாமி. அதிலிருந்து ஆச்சாரியார் ஒரு தங்க பேழை வருகிறது என்றார். ஆற்றிலே ஒரு தங்க பேழை வருகிறது. ஆமா. சரி நேத்திரமல்லாத திரதராட்டியே அந்த தங்க பேழை என்னுடையது. அந்த தங்க பேழைக்கு பொருள் உன்னுடையது. தங்க பேழை எனது. ஆமா. அது உள்ள என்ன இருக்குதோ அது உனக்கு அப்படின்னு சொல்ல. சரி. அந்த பேழையை திறந்து பார்த்த உடனே அங்க குழந்தையாக நான் இருந்தேன். தாங்களா? ஆமா. சரி. என் தாயோ குந்தமாதேவி, என் தந்தையோ சூரிய பகவான் என்னை எடுத்து வளர்த்து அழாக்கியது அதிரதன் ஆச்சாரியார். நான் சரியான ஐயோ மாமா
என்ன எறும்பு குட்டி பாயிற மாதிரி இருக்குது. வாய்க்குன்னு கத்து. காலமா என்ன எதுக்கு கேட்க அந்த மாதிரி பேசி அப்புறமே போயிட்டு தத்துபுத்திர தேரோட்டி அண்ணவன் மகன் அந்த பாவி அறியாது தந்தையார் சூரிய பகவான் தாயார் குந்தி தேவியா ஆமா பாடூர் பேர் தம்பியா மாமா ஐயோ மாமா மாமா உனக்கு ஏன்டா வந்துருச்சு யாரு கொண்டாடி நான் கட்டி புடிச்சா வளாடா ஓ மண்டாட்டி ஆமா இவர் எங்க வீட்டுக்காரர் அப்ப யாரு உங்க வீட்டுக்காரனா இவ்வளவு நாள் யாரு பண்ணினாக்க போனாரு பாரு ஆளு இழைச்சது காரணமே வந்தான் எதுல்றா பாரு நாக்கு நீட்டு சொல்லு ஏய் நாக்கு எதுக்கு நீட்டு சொல்றவரா மாலை தேடி வந்து இந்த இலிகுலத்தாங்கிற பேரை போக்குவரக்காக வச்சியா அத்தா நீட்டு போய் கொட்டிக்காரன் பெருசு 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 கர்ணனுடைய சேலைகள் எல்லாம் பாண்டவர்களுக்கு ஆடும் என்று என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அதனால வளர்ந்த முகத்தோடு என்ன போய் வா பண்ணவா அன்பாடு அப்படி போறியா என்ன வழி அனுப்பி வை. ஆமா கள்ளக்கொடி போர் வைக்கிறோம் போறோம் அது இல்லாம சண்டைக்கு போறோம் நாங்க நல்ல விஷயமா சொல்லு தேரோட்டி மகள் இந்த பாவி கடவுள் பிரிந்து வாழ்ந்தோம். இன்னைக்குதான் பாண்டவருக்கு நான் அண்ணன்டி சூரிய பகவான் தந்தையாரின் தாய் குத்தமா தேவின்னு இன்னைக்குதான் உறவு முறை தெரிந்த பிறகு ஒன்னா சேர்ந்து வாழலான்னு வந்திருக்கு. மன போட்டு கட்டிருக்கும் பொழுதுதான் போருக்கு போறடி அப்படின்னு சொல்லி இந்த பாவி என்ன செய்வேன் ஒருவே ரணகலத்துல வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு சாதிக்காத பாவி என்ன செய்வேன்னு எங்க போவே ஒரு தாய் பிள்ளை தனிமே இருக்கிறேன்னே பண்ணவா ஒரு காலம் நடக்கக்கூடிய சண்டைகளை நான் செத்துட்டா அப்படியே சொல்லி இது நடக்காது ஒருவேளை நடந்துட்டா என்ன
வேண்டாம். ஏன் எதுக்கு? ஏன்னா துரியோதனை எனக்கு மட்டும்தான் நல்லவை. ஒரு கால் நான் மடிந்த செய்தி கேட்ட உடனே என் தம்பிமார் பாண்டவரிடம் போய் சேர்ந்து கொள், உன்னை மகாராணியை போல் வாழ வைப்பா. சாமி, நீதான் பாண்டவருக்கு அண்ணன் அவருக்கு தெரியாது, நான் தான் உடைய மனைவி அண்ணன் கொண்டாடிட்டு அவருக்கு தெரியாது. தம்பியோட போய் சேருங்கிறியே, நான் எதை வச்சு போய் சேருவேன் சாமி? சிறு வயது முதல் எதிரியாவே வாழ்ந்துட்டோம். நான் தான் உங்க அண்ணி அப்படின்னு சொன்னா என்ன ஏத்துக்குவாங்களா? என்னை எப்படி ஏத்துக்குவார்? அண்ணிதான் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? உறவுமுறை எப்படி தெரியும்? கண்ணட மாட்டா ஜாதி கேட்டோடனே ஐயப்பா யாருக்கு அம்மா என் தம்பிமார் ஐவ கொஞ்சம் மாட்டவர்களும் இப்படி அறியாம அண்ணனை கொண்டமே, அப்படி இந்த மண் மேல புரண்டு அழுவாங்க. அந்த வேளையில கண்ணு எனக்கு காடி தளம் மேல எனக்கு கட்டு மேல முன்னால எனக்கு மாலை வரும் முன்னால எனக்கு கோடி வர முன்னால என் தம்பிமார் ஐவர் பஞ்சம் பாண்டவர்களும் ஸ்ரீதாய் மந்தார தேவியே உயிரோடு வந்தது போல உன்னை பெற்ற தாய் போல பாவித்து உன்னை வாழ வைப்பார்கள். என் தம்பிமார்களோடு சேர்ந்து பிழைத்துக் கொள். கனவு இல்லாத வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ற வயசுல சீரு சிறப்போடு நகரட்டு போடாத ஒரு வாழ்க்கை வயது முதிர்ந்த பிறகு அதை போட்டு அழகு பார்ப்ப என்ன இல்ல அது போல இளமையில வாழாத வாழ்க்கை இல்லாத பிறகு எனக்கு சீரு சிறப்புடன் வாழ்ந்து இருக்கேன் பண்ணவா? பருவதி வந்தா வழியில தங்காது, பரிவிதி வந்தா பட்டை தீர்ந்து பட்ட காலத்தான் மட்டும் கெட்ட குடித்தான் கெடுன்னு பெரியோர் சொல்வார். ஒரு மனிதனுக்கு விதிவர் ஒன்னே மதிகட்டு போகுமா? நிச்சயமாக தலையில அண்ணாதி எடுத்து பிரம்மதேவி தலையில இன்னாலே கவிட்டு வாழன்னு எழுதியிருப்பாரா? சரி போகட்டும், நான் என்ன சொன்னாலே வார்த்தை கேட்க மாட்டேன். இவ்வளவு காலம் கனவு மனைவி என்று இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லன்ற வாழ நாம வாழ்ந்துட்டோம். அதனால இன்னைக்கு நான் மனைவிங்கிற சாரத்துல என் அரமனையில பால் பதார்த்த உண்ண உணவு செய்து பசியார சாப்பிட்ட பிறகு நான் நிச்சயம் கொடுக்க பிறகு சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை. கபரவர் சேனைய காலம் என்று பாண்டவர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நான் போய் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்பதான் கனவை மனமென்று ஒன்று சேர்ந்து இப்பதான் சில நாளிகள் ஆசையாவது நிறைவேற்ற மாட்டேங்கிறார். சாப்பிடுவதற்கு நேரம் அல்ல. ஆனா சரி ஒரு விஷயம், என் கூட சாப்பிடலாம் போகுது, என் மனையில ஒரு டம்ளர் பாலாவது குடித்து போ. எனக்கு அண்ணன் பரிமாறது கிடையாது. ஆனா மனைவி கரத்தினால் ஒரு டம்ளர் பால். ஆமாங்க,
எவ்வளவு ஆனந்த சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எடுத்து வா. இதோ நீ கொடுத்த பாலை அருந்துகிறேன். கடையலகார பாடி பாடலதா எனக்கு காப்பாடி ரத்தம் பாடி கடையல பாலருந்து வேலையோ எனக்கு ரத்தம் வீசுதடி. பாலருந்து வேலையில ரத்த வாடை வீசுது. அர்ஜுனனுடைய வில்வாசை அடே கர்ணா வாடா சண்டைக்கு அப்படி என்ற வழிபந்தம் அழைப்பது போல் தெரிகிறது. ஆனா வெற்றி நமக்கே என்று தெரிந்து போல் சமர்களை சென்று அதி சீக்கிரம் வந்து விடுகிறேன். அப்படியா சற்று போய் ஆமா. மன்னவா, நாளைக்கு சமருக்கு வரவ உனக்கு தம்பி உனக்கு தம்பி எனக்கு மைத்துனை. அந்த அர்ஜுனோட சண்டை செஞ்சு நீ ரணகளத்துல போ. மனைவி ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாளே. மாமா ஜல்லிங்க மாமா. அதாவது கண்ணவனாகப்பட்ட மாமாவாகப்பட்ட ஜெல்லி மாமனை அழைக்க ஜல்லிய பூபதி வருவிதம் காண்க.